ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். நல்ல ஒரு லஞ்சோ இல்லை டின்னருக்கு அப்புறமா ஒரு நல்ல டெசர்ட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். திராமிசு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான எக்லெஸ் ரெசிபி. ஃபஸ்ட்டு அதுக்கு 1.5 கப் சூடான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் மாஸ்கப்போனி சீஸ் 160 கிராம் எடுத்திருக்கேன். சீஸை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக்கிட்டு ஒரு பிளெண்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் நல்லா கோல்டாக இருக்கணும். பிளெண்டர் வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். ஓவர் பீட் பண்ணிட வேண்டாம். இதோட நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருந்த சீஸ் மிக்சரை இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லேடி ஃபிங்கர் பிஸ்கெட் நான் ஸ்டோர் பாட் வச்சுருக்கேன். அதை லைட்டாக காஃபி மிக்சரில் டிப் பண்ணணும். ஓவராக டிப் பண்ணிடக்கூடாது. டிப் பண்ண லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸை ஒன்று ஒன்றா அடுக்கிடலாம். அதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த க்ரீம் மிக்சரில் பாதி அளவை பிஸ்கெட்ஸ் மேலே லேயர் பண்ணிடலாம். க்ரீமுக்கு மேலே திரும்ப நம்ம லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸை டிப் பண்ணி அடிக்கிடலாம். அதுக்கு மேலே பேலன்ஸ் இருக்கிற க்ரீமை ஃபுல்லாக அதில் மேலே அப்ளை பண்ணி ஒரு லேயர் பண்ணிடலாம். நல்ல ஒரு ரேப் வச்சு கவர் பண்ணி 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சிடலாம். இல்லை ஓவர் நைட் கூட வச்சு செட் பண்ணலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா செட் ஆகிருக்கும். இதுக்கு மேலே கொக்கோ பவுடர் எடுத்து லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடரால் டஸ்ட் பண்ண பிறகு கத்தியால் எட்ஜஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிங்க. அப்போ தான் இந்த பேன்லேருந்து வெளியே ஈஸியாக வரும். வேணும்னா உள்ளே இருக்க பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணி இதை செட் பண்ணலாம். திராமிசு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி இது, எக்லெஸ் ரெசிபி கூட. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட்டாக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது வரைக்கும் அசீஸ் காப்பர் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.